Daily. Taste the Daily. கோரிக்கையை ஏத்துக்கலன்னா நீங்க அப்படித்தான் மிரட்டினீங்க அப்படின்னு நான் இனியாவை கம்ப்ளைண்ட்ல கொடுக்க வைப்பேன். ஏங்க நீ சொன்னா அவ கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாளா? ஏய், அவன் சொன்னா என் மேல டவுரி கேஸ் கொடுப்பியா? எனக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும் மாமா. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம விக்ரம் சொன்னா அவர் பேச்சை எப்படி மீற முடியும்? நான் கண்டிப்பா செய்வேன். பாத்தியாடி உன் மகனை மிரட்டி ஆசீர்வாதம் பண்ண சொல்றான். வேற என்னங்க செய்ய முடியும்? அவ அன்பா கேட்டு பாத்துட்டான், பண்பா கேட்டு பாத்துட்டான். நீங்க தான் சம்மதிக்கல. அவன் வேற என்ன பண்ணுவான்? அதான முடிவு பண்ணுவான். சாமதான பேத தண்டம் தானே சொல்லிருக்காங்க. அதான் இப்ப அவன் தண்டத்தை எடுத்திருக்கான். அவன் தண்டத்தை எடுக்கல, உயிர் எடுக்கிறான். நான் நிச்சயமா இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். சம்மதிக்கலன்னா உள்ள போய் கழி தின்னுவீங்க. யார என்ன செய்ய முடியும்? ஐயோ, மறந்தே போயிட்டேனே. அமுதாத்தைய விட்டனே. ஒண்ணு பண்ணுவோம், அவங்களையும் இந்த வரதட்சணை கேஸ்ல சேர்த்து விட்டோம்னா அவங்களும் உள்ள போய் ஃப்ரீயா கழித்தீங்களாம்ல. என்ன சொல்றீங்க எல்லாரும்? வேணாம் 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 விக்ரம். ஐயோ அண்ணன், ஒரு ஆசீர்வாதம் தானே, அத பண்ணிட. என்னால ஜெயில போய் கழித்திங்க முடியாதுன்னு. என்ன சொல்றீங்க? ஆசீர்வதிக்கிறீங்களா இல்ல ஸ்டேஷன்ல இருந்து இப்போ உடனே ஜீப் வர சொல்லவா? என்னது இது? இனியா என் போனை கொடு. ஒரு நிமிஷம் நான் பாட்ட பேசுறேன். அப்பா, அன்னைக்கு அந்த பூஜை நடந்திருக்கணும்பா. அது நடக்காம போச்சு. அது நடக்கணும்னு அண்ணன் சொல்றாரு. சின்ன விஷயம் தானப்பா, சம்மதிங்க. ஆமாங்க, சம்மதம் சொல்லுங்க. எனக்கும் இந்த பூஜை நடக்காம போனது வருத்தமா தான் இருக்கு. நடத்திடுவோம், விடுங்க. பெத்த அப்பனையே உள்ளத்துக்கு போட்டுருவேன் மிரட்டுறல்ல. இருடா, எனக்கும் நேரம் வரும், அப்ப வச்சுக்கிறேன் உன்னை. புரோகிதரே, அவங்க என்ன பூஜை சொல்றாங்களோ அதை நடத்தி கொடுங்க. நீங்களும் உங்க மனைவியும் இப்படி உட்காருங்க. வாங்க. ஒரு நிமிஷம். பூஜை பண்றதுன்னு முடிவாயிடுச்சு. என் மருமகளுக்கும் சேர்த்து பண்ணுங்க. குழந்தை இல்லாதவங்களே பூஜை பண்ணிப்பாங்களாம். குழந்தை இருக்கவங்க வேடிக்கை பார்த்துட்டு நிக்கணுமா? இந்த வீட்டு வாரிசை சுமக்கிறது என் மருமக. அவளுக்கு தான் முதல்ல பண்ணணும். இனியா, உனக்கு ஓகே? இல்லங்க, எனக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்ல. இது என் வீடு, என் மருமக. யாருடைய அப்செக்ஷன் எனக்கு தேவையில்லை. இளங்கோ, யாழினி உட்காருங்க மாமா. இல்ல யாழினி உட்காரு. டிய பொண்டாட்டி இங்க வந்து உட்காருவா. பாத்து உட்காருமா. ஓம் விநாயகனை போற்றுவோம், இடைகள் திருப்பவனையை போற்றுவோம், அரசமரத்தடை அமர்ந்தவனையை போற்றுவோம். பூஜை பண்ணிக்க போறவங்க எல்லாம் பிரமாதமா ரெடி ஆகி வந்திருக்காங்க. நல்ல சிவையா. ஆசீர்வதிக்க போறவர் நீங்களும் அதே மாதிரி ரெடி ஆயிட்டு வாங்க. ஆசீர்வாதம் பண்றதுக்கு இந்த Dress போதும். அண்ணா என்ன, நான் வேணா பட்டு புடவை நகை எல்லாம் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு ரெடி ஆயிட்டு வந்துருவா. போட்டேன்னா நானே கடுப்புல இருக்கேன். டென்ஷனை கிளப்பிட்டு சுமார். அம்மா போய் விளக்க ஏத்துங்க. அம்மா நீங்க போய் அந்த விளக்க ஏத்துங்க. இவன் நல்லாவே பத்த வைப்பா. இப்ப எப்படி பத்த வைக்கிறாங்க பாருங்க, பழைய பழக்கம். சந்ததியே போற்றுவோம், இடரை கலைபவனே போற்றுவோம், ஈசன் மகனே போற்றுவோம், மீகை உருவே போற்றுவோம், உண்மை வடிவே போற்றுவோம், ஊரும் கழிப்பே போற்றுவோம். ஒரு நிமிஷம். ஏன் மருமக தான் வயிற்றுல குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கா. இவ வெறும் வயிற்றோட இருக்கிறவ. அதனால எல்லா மந்திரத்தையும் ஏன் மருமகளை பார்த்தே சொல்லுங்க. ஐயா, என் பொண்டாட்டியும் சீக்கிரம் வயத்துல குழந்தையோட இருக்க போறான். அதனால நீங்க பொதுவாவே மந்திரத்தை சொல்லுங்க. சரி.
ஓம் அப்பா போற்றிவோம், அறமே போற்றிவோம், அருளே போற்றிவோம், அச்சுதா போற்றிவோம், அரவசயனா போற்றிவோம், அரங்கமாநகராய் போற்றிவோம், அற்புத லீலா போற்றிவோம், அருமுகன் அம்மான் போற்றிவோம். 2 பேரும் அந்த பூ இருக்கிற தட்டை எடுத்துக்கங்க. நீங்களும் எடுத்துக்கங்க. நான் மந்திரம் சொல்ல சொல்ல அர்ச்சனை பண்ணுங்க. ஓகே. ஓம் புண்ணியமூர்த்தியே போற்றிவோம், உழவர்கள் புகழ்வாய் போற்றிவோம், வாமன வரதா போற்றிவோம், உலகினை அளந்தாய் போற்றிவோம், பிரகலாதன் பணிவாய் போற்றிவோம், பரகதி அருள்வாய் போற்றிவோம், துருவனம் தொழுவாய் போற்றிவோம், சபரியின் கணியே போற்றிவோம், துருவநிலை தந்தாய் போற்றிவோம், நற்கதி தந்தாய் போற்றிவோம், கஸ்தூரி திலகா போற்றிவோம், கருத்தினில் அமர்வாய் போற்றிவோம், நற்கதி அருள்வாய் போற்றுவோம், சந்தான கோபாலனே போற்றி போற்றி. 2 தம்பதிகளும் எந்திரிச்சுக்குங்க. அம்மா, உங்க கையால 2 தம்பதிகளுக்கும் ஆரத்தி எடுங்க. ஓம் சந்தான கோபாலனே போற்றி போற்றி. 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. அப்படிதான் நிக்கணும். சேர்ந்து நில்லுடா. அமுதா, இத கலகம் பண்ணி பாவம் சேர்க்கறதுக்கு பதிலா சின்ன சின்ன புண்ணியம் எல்லாம் பண்ணலாம்ல? இந்தா, இத கொண்டு போய் வாசல்ல கொட்டிட்டு வா. கொண்டாங்க. கொட்ட மாட்டேன்னு சொன்னா அதுக்கும் 2 மிரட்டுமா. தெரியுதுல்ல, ஓடுங்க. ஐயா, அப்ப நான் கிளம்புறேங்க ஐயா. ஐயா, ஒரே ஒரு நிமிஷம். இளங்கோ, அந்த வெத்தலை பாருங்க. எங்க பணம் இருக்கு, நோ ப்ராப்ளம். கொடுங்க. சரி, இத உங்க கையால புரோகிதர்கிட்ட கொடுங்க. எல்லாத்தையும் நீயே பண்ணிட்டு இதை மட்டும் என் கையால கொடுக்க சொல்றியா? இதையும் நீயே கொடுக்க வேண்டியதுதானே? ஐயோ அப்பா, இப்ப கொடுக்க போறீங்களா இல்லையா? முடியாதுன்னு சொன்னா விடவா போற? எல்லாம் என் தலையை எழுத்துறா. ஃபேண்டாஸ்டிக், தேங்க்யூ. ஐயா, இந்தாங்க பிடிங்க. ரொம்ப சந்தோஷம். பூஜையை ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷம், தேங்க்ஸ். எல்லாரும் எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்கணும். அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். வாங்க. ரொம்ப போயிட்டு வாங்க. சரி. ஏங்க ஏங்க அத்தை மாமா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். ஆமால. டாடி, வாங்க வாங்க. என்னங்க அம்மா, அப்படி இப்படி நீங்களும் போயிடலாம். வாங்க. டேய், ஆசீர்வாதம் பெத்தவங்களை தேடி வந்து வாங்கணும். இப்படி கூப்பிட்டு வாங்க கூடாது. அது பெத்தவங்க கிட்ட முறையா கேட்கும் போதே கொடுத்துட்டா ஓகே. பட் இங்க நாங்க மிரட்டி உருட்டி வாங்க வேண்டியதா இருக்கு. இங்கெல்லாம் இப்படிதான் டீல் வித் இட். அது நில்லுங்க. ஆசீர்வாதம் பண்ண போறீங்களா இல்லையா? எல்லாம் என் தலை எழுத்து பண்ணி தொலைறேன். சூப்பர், வாங்க நில்லுங்க. விக்ரம், இத விக்ரம், அத கொடு என்கிட்ட. ஓகே. இப்போ ஓகே. நல்லா 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 இருக்கு. இந்தாங்க. அப்பா, அச்சாத போடுங்கப்பா. என்னப்பா முடிங்க. Taste the Daily. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.